Dear students, the conversion of galvanometer into ammeter and voltmeter. ஓகேவா, அதாவது ஒரு galvanometer வந்து நம்ம என்ன பண்ணுறலாம், ஒரு we can using for அம்மீட்டராகவும் யூஸ் பண்ணலாம், வோல்ட்மீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போது galvanometer வந்து அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மெத்தடில், அது என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பர்பஸ் வந்து galvanometerனால் என்ன சொல்கிறோம்னா, இட் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள். எ galvanometer இஸ் எ வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டிடெக்ட் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டிடெக்ட் தி கரண்ட் இட் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். இது வந்து என்ன ஈஸியாக அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் தட் ஃபஸ்ட் ஒன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்லாம் கேட்பாங்கன்னு. லாஸ்ட் இயரும் இது 5 மார்க் கொஷின் தான். இது வந்து ஏதாவது galvanometer பேஸ் பண்ணி அம்மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், அதேமாதிரி galvanometer யூஸ் பண்ணி எப்படி வோல்ட்மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம், அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் கொஷின் தான். ஓகேவா, இதை 5 மார்க்கில் ஃபுல்லாக கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்கலாம், அல்லது ஏதோ 1 மார்க்லேயும் கேட்கலாம். 1 மார்க்கில் என்ன பண்ணுவாங்க, ஹவு வில் பி கனெக்ட் இன்ட்டு galvanometer இன்ட்டு அம்மீட்டர்னால் நீங்கள் ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, சீரியஸாக கனெக்ட் பண்ணுவீங்க, பேரலாக கனெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. ஓகே, the ammeter is an instrument used to measure the current flowing through the electrical circuit. Ammeter is an instrument used to measure current flowing in the electrical circuit அப்படின்னு சொல்கிறோம். The ammeter must offer low resistance such that will not change the current passing through it அப்படின்னு சொல்கிறோம். The ammeter must offer low resistance such that it will not change the current passing through it அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம அம்மீட்டரில் கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ், இட் மெஷர் த சர்க்யூட் இன் த கரண்ட். ஸோ இங்கே இந்த galvanometer இன்ட்டு அம்மீட்டரில் பொறுத்த வரைக்கும் லோ ரெசிஸ்டன்ஸும் யூஸ் பண்ணுறோம். அது லோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்னாகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்பீடை வந்து என்ன ஆகாது, அப்போஸ் பண்ணாது. ஸோ அப்போஸ் பண்ணாததுனால எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கண்டினியூட்டி. That is, a galvanometer is converted into an ammeter by connecting low resistance in parallel circuit. In parallel with the galvanometer. Okay, the resistance is nothing but a shunt resistance. The resistance is nothing but a shunt resistance. Shunt resistance பக்கவாட்டில் இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், பக்க இணைப்பு. The scale is now calibrated in ampere and the range ammeter depends on the values of shunt resistance அப்படின்னு சொல்கிறோம். அந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது வந்து ஈஸியான கான்செப்ட் தான். கரண்ட் ஐ வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, பிஃபோர் அப்ளையிங் த சன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி galvanometerல என்ன ஆகுனா எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணால் galvanometer ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, நவ் த galvanometer இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் மீன்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம் இன் பேரலாக. எதுக்கு பேரலாக, galvanometerக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த galvanometerக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். தட் ரெசிஸ்டன்ஸ் நேம் இஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இட் ஹேவிங் சம் அமௌண்ட். இங்கே பாருங்கள், இங்கே டோட்டல் கரண்ட்டு ஐ, இங்கே வந்து galvanometerக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐஜி கரண்ட்டு. ஓகேவா, இந்த டோட்டல் கரண்ட்லேருந்து galvanometer கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அது பேலன்ஸ் ரிமைனிங் கரண்ட்டை தான் இங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஐ மைனஸ் ஐஜி கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் எஸ், தட் இஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் எஸ். ஓகேவா, அப்போ இங்கே ஃபுல்லாக ரீச் ஆகி அப்போ ஏசிடிஇக்கு போயிட்டு திருப்பி இங்கே அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இங்கே வருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஸோ தட் let I be the current passing through the circuit as shown in figure. When the current I reaches the junction A, it divides into two components. Let Ig be the current passing through the galvanometer. Ig current எங்கே பாஸ் ஆகுதுன்னா galvanometerல பாஸ் ஆகுதுனால அதை I போட்டு சஃபிக்ஸில் G போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட், the Rg is the resistance. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட்டுருங்க இல்லையா, அதுக்கு வந்து ஹியர் சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், டு அப்போஸ் த வேல்யூ கரண்ட்டு
ஸோ தட் ஆர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ த பாத் ஏஜிஇ அப்படின்னு சொல்கிறோம். ஏஜிஇ எங்கே இருக்குது டயக்ராம் பார்த்துக்குங்க. ஏஜிஇ ஓகேவா. இப்போ இந்த சன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகிறப்ப கால்வனோமீட்டர் கெட்டிங் என்ன ஆகுது அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து சன் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகிறதுனால கால்வனோமீட்டரில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூஸ் வந்து என்ன கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிரும். தட் இஸ் த ரிமைனிங் கரண்ட் ஐ மைனஸ் ஐஜி பாசஸ் அலாங் வித் ஏபி ஏசி டிஜி அப்படின்னு சொல்கிறாங்க த்ரூ ஏ சன் ரெசிஸ்டன்ஸ். த வேல்யூஸ் ஆஃப் சன் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அட்ஜஸ்டட் த கரண்ட் ஐஜி ப்ரொடியூசஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா. அப்போ கால்வனோமீட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கால்வனோமீட்டர், த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி கால்வனோமீட்டர் த சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த சன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் அதாவது கால்வனோமீட்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுதோ த சேம் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் த சன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பொட்டன்ஷியல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இப்போ வி கால்வனோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வி ஷண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். நமக்கு V ஈக்குவல் டு ஐஆர் தெரியும் இல்லையா. ஓம்ஸ்ல ஃபார்முலா என்ன, V ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வியோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறேன், ஐஜி இன்ட்டு ஆர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. கால்வனோமீட்டர் பேஸ்மெண்ட் அக்கார்டிங் டு ஃப்ரம் த கால்வனோமீட்டர் V ஈக்குவல் டு ஐஆர் ஆர் V ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு ஆர்ஜின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து சன் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ ஐ மைனஸ் ஐஜி கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இன்ட்டு எஸ் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஹியர். S is nothing but a resistance. Okay va. So here also V is equal to IR, V is equal to IR. The V is equal to IR oda value வந்து என்ன சொல்றோம்னா the IC here the sun resistance oda current வந்து I minus IG and S is nothing but what, இங்க S க்கு பதிலா என்ன சொல்றோம்னா R ன்னு எடுத்துக்கிறோம். சரியா. ஏன் S க்கு பதிலா R எடுத்துக்கிறோம், S க்கு பதிலா R ன்னு ஏன் சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா this is என்னது V shunt resistance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஜி இன்ட்டு ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஐஜி. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணி எஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க, எஸ்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிங்க. ரிமைனிங் வேல்யூஸ் என்ன பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறப்ப திஸ் ஐ மைனஸ் ஐஜி இருக்கு இல்லையா, இந்த ஐ மைனஸ் ஐஜி என்ன பண்ணுவோம், இங்கே வந்து டிவைடில் எழுதுறோம். ஒரு டிவைடில் எழுதுகிறப்ப என்ன வரும், ஐஜி டிவைடட் பை ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜின்னு போடும். ஐ மைனஸ் ஐஜி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆர்ஜியை மட்டும் தனியாக எடுத்துக்கிது. தட் இஸ் ஐஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜின்னு எழுதலாம். ஆர் ஐஜி ஈக்குவல் டு எஸ் பை எஸ் ப்ளஸ் ஆர் ஜி இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நீங்கள் இதோட முடிச்சிங்க போதும், இது வேண்டாம். சரி, அது எழுதினாலும் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அதை அதனால் மல்டிப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி என்ன எல்சிஎம் எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மேலே கொண்டு போய் எஸ் ப்ளஸ் காமனாக வெளியே எடுக்கணும். காமனாக வெளியே எடுத்து மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி போடுறது தான். பட் நீங்கள் இதோட நிறுத்திக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. அதுக்கு அடுத்தது a galvanometer is converted into voltmeter. Ammeter தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. இதோட கண்டினியூட்டி, since the deflection of galvanometer is proportional to the current I passing through, so that theta is equal to 1 by G into Ig ன்னு சொல்கிறோம். ஸோ theta is directly proportional to Ig or theta is directly proportional to I ன்னு சொல்கிறோம். ஸோ the deflection produced in the current in the galvanometer to measure the current I passing through the circuit அப்படின்னு சொல்கிறோம். Next one, the shunt resistance is connected in parallel to galvanometer. Therefore, the resistance ammeter RA can be determined by computing the effective resistance அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அதானே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு 1 பை. இப்போ இது வந்து திஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பேரலல் கனெக்ஷன் சொல்கிறோம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸாக கனெக்டட் இன் பேரலில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. The resistance are connected in parallel அப்படின்னா என்ன ஃபார்முலா, 1 divided by RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 படிச்சிருக்கோமா. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், the two resistance, that is galvanometer is also considered one of the resistance and the shunt resistance is also considered one of the resistance.
அப்போ 1/G ப்ளஸ் 1/S அப்படின்னு சொல்கிறோம். சரியா, 1/RG ப்ளஸ் 1/S அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 டிவைடட் பை R எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்னா 1 டிவைடட் பை RG 1 டிவைடட் பை RG ப்ளஸ் 1 டிவைடட் பை S அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எது ரெண்டுக்கும் ஆர்ஜிக்கும் எஸ்ஸுக்கு என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். இப்படி எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்னது ஆர்ஜி இன்ட்டு எஸ்ஸு கிராஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ ஆர்ஜி இன்ட்டு எஸ்ஸு கீழே, மேலே வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆப்போசிட் பண்ணுறப்போ ஆர்ஜி ப்ளஸ் எஸ்ஸு. எல்சிஎம் எடுக்கிறோம்னா ஆர்டினரி எல்சிஎம் மெத்தட் தான், ஆர்டினரி எல்சிஎம் மெத்தட். அதில் வந்து ரெசிப்ரோக்கல் வேல்யூ 1/R எஃபெக்டிவ் வேல்யூவை R effective is equal to RG by S divided by RG plus S is equal to RA அப்படின்னு சொல்கிறோம். Since the sun resistance is very low resistance, நோட் பண்ணிக்கங்க, ஒரு 1 mark question. The ratio of the S by R is also small. RA is also small, that is the resistance offered by the ammeter is small அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when we connected, இது வந்து எல்லாமே தியரி தான். என்ன இந்த தியரி கூட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டு ஒரு 3 லைன் முக்கியம். The ammeter will not change appreciably the current in the circuit for ideal ammeter. Ideal ammeterனா பர்ஃபெக்ட் அம்மீட்டர்னு சொல்கிறோம். ஐடியல் அம்மீட்டர் the resistance must be equal 0. அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கங்க. the ideal ammeter அப்படின்னு சொல்கிறோம். ஐடியல் அம்மீட்டர்னா அதாவது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அம்மீட்டர் எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸே அங்கே இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்காதுன்னா என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸே அங்கே இருக்காதுன்னா இட் ஷுட் பி என்னாகும், ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டினியூஸாக அப்படியே பாஸ் பண்ண விட்டுரும். ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், த அம்மீட்டர் ரீடிங் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆக்சுவல் இந்த கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெட் ஐடியல் பி த கரண்ட் மெஷர்ட் பை த ஐடியல் அம்மீட்டர்னு சொல்கிறோம். Okay, next I actual be the actual current in the circuit. Then the percentage error increase measuring the current through the ammeter is del I by I into 100%. That is the percentage error na எப்போவுமே ஃபிசிக்ஸ் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ் வந்து என்னது del I by I into 100% போடுறோம். ஏன் ஐ போடுறோம்னா கரண்ட்டு ஐ, ஸோ del I by I into 100%, that is equal to del ஐடியல் டிவைட் பை ஐ ஆக்சுவல் போகிறாங்க இல்லையா, ஐ இன்ட்டு சஃபிக்ஸில் ஐடியல் போட்டால் என்ன அர்த்தம், ஐடியல் கரண்ட்டுனா பர்ஃபெக்ட்டு அம்மீட்டருடைய கரண்ட்டு டிவைட் பை ஆக்சுவல் கரண்ட்டுனா இவ்வளோ தான் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது இருக்காது. பர்ஃபெக்ட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் வந்து என்னது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அதுதான் del I டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஐடியல், that is current ideal into 100% அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, an ideal ammeter has 0 resistance. 1 mark கொஸ்டினில் கேட்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, an ammeter is a low resistance instrument and is always connected in the series to the circuit அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ammeter is low resistance instrument, it is always connected to the series circuit. சாரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயக்ராமில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், டயக்ராமில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கீ பாயிண்ட்ஸில் என்னது, an ammeter is low resistance instrument and is always connected in series. ஒரு சர்க்யூட் பண்ணிட்டு பேரலல் போடுங்க, பேரலல் டு த சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஆக்சுவலாக an ammeter is an instrument low resistance instrument and is always connected in series in the given circuitனா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, லிசன், இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கால்வாமீட்டர் வந்து அம்மீட்டராக மாறிடுச்சு. லிசன், the galvanometer is converted into ammeter. இப்போ the galvanometer is converted into ammeter means இந்த பர்டிகுலர் இப்போ எண்டை வந்து என்ன பண்ணுறோம்னா another one சர்க்யூட்டில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து சீரியஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சீரியஸ் கனெக்ஷனாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, in order to increase the range of an ammeter n times the value of sun resistance is also connected in parallel. ஓகேவா? இப்போ S is equal to RG divided by n minus 1. இங்கே ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கிங்க. இங்கே தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர். சரியா? அம்மீட்டரோட வேல்யூஸ் n நம்பர் ஆஃப்
அம்மீட்டர் வேல்யூ இது மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த சென்டர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் இஸ் ஆல்சோ என்னது பேரலாக என்ன பண்ணணும் n டைம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் ஆர் கால்வனோமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர். ஓகே, கால்வனோமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர்னா a voltmeter instrument used to measure the potential difference. வோல்ட்மீட்டர் எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் அண்டர்லைன் த 3 லைன்ஸ். Voltmeter is an instrument used to measure the potential difference across any 2 points in the electrical circuit அப்படின்னு சொல்கிறோம். It should not draw any current from the circuit, otherwise the value of the potential difference to be measured will change. ஓகேங்களா. It should not draw any current from this, otherwise the value potential difference to be measured will change. ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது, ஐ மீன் அதாவது வோல்ட்மீட்டர் சரி கால்வனோமீட்டரை இங்கே என்ன பண்ணுறோம், எப்படி வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். The voltmeter must have high resistance and when it is connected in parallel it will not draw appreciable current, so that it will indicate the true potential difference. ஓகேவா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன் 2 பாயிண்ட்ஸை தான் எடுத்துக்கிறோம். இன்பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ த வோல்ட்மீட்டர் மஸ்ட் ஹேவ் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வோல்ட்மீட்டர் மஸ்ட் ஹேவ் ஹை ரெசிஸ்டன்ஸு. when it is connected in parallel it will not appreciable current, so that it indicates the true potential difference. சரி, இந்த 3 லைன்ஸு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைங்கன்னு ரொம்ப பலவளன்னு தியரி வேண்டாம். அதாவது இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். சரியா. ஹை ரெசிஸ்டன்ஸ்னு என்ன அர்த்தம், இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க கிவன் ரெசிஸ்டன்ஸு இந்த கிவன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கணும், ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸையும் இந்த கால்வனோமீட்டரையும் அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் கால்டு சீரியஸ் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷனாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்வனோமீட்டர் என்ன ஆயிடும், வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ த கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு வோல்ட்மீட்டர் பை கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் RH இன் சீரியஸ் வித் கால்வனோமீட்டர். இந்த டயக்ராமு கீழே இருக்கக்கூடிய 3 லைன் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, டயக்ராமுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 லைன்ஸ். ஓகேவா. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, a galvanometer is converted into voltmeter by connecting low resistance in series அல்லது high resistance in parallel அல்லது low resistance in series. அதுக்கடுத்தது low resistance in parallel. ஆர்டர் மாற்றி கொடுப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. a galvanometer is converted into voltmeter by connecting high resistance in series அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், சீரியஸ் கனெக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், இந்த கால்வனோமீட்டர் வந்து வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி கால்வனோமீட்டரு அம்மீட்டராக மாறணும்னா என்ன பண்ணணும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், அல்லது அதர்வைஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்லணும். சரியா. இதையும் என்ன பண்ணுவாங்க, கால்வனோமீட்டர் இஸ் கனெக்டட் இன் அம்மீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், லோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ABCD 4 ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேவா. 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க கண்ணு, நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா. 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. சரியா. இது முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஏன்னா இந்த இடத்துல நிறுத்தி சொல்கிறேன்னா, இது வந்து 2 1 மார்க்கில் கேட்கலாம். அல்லது இதில் கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம், இல்லை இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். சரியா. ஸோ a galvanometer is converted into voltmeter by connecting high resistance RH in series with the galvanometer as shown in figure. அப்படி அனலைன் பண்ணிக்கங்க. The scale is now calibrated in the volt and range of voltmeter depends on the values of the resistance RH connected in series அப்படின்னு சொல்கிறோம். Okay, the value of resistance is so adjusted the current IG produces full scale deflection in the galvanometer. Okay, நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வருதான்னு பார்க்குறோம். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இதில் கரண்ட்டில் இது கால்வனோமீட்டரில் வருதான்னு பார்க்குறோம். ஐஜிங்கிற கரண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் எப்போ வருதோ அப்போ வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, we can measure the value. Let RG be the resistance of galvanometer and IG be the current which when the galvanometer produces full scale deflection.
since the galvanometer is connected in series with high resistance. So the current in the electrical circuit, same current passing through the galvanometer. இதே சேம் தியரி தான் கொஞ்சம் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க கிட்டே. இது தியரியை வந்து உங்கள் கைடில் பாருங்கள், ஜிஎஸ் கைடில் வந்து மேக்ஸிமம் இதே தான் ஜிஎஸ் கைடில் கொடுத்துருப்பாங்க. RG is the resistance of the galvanometer, IG is the current, galvanometer produces full scale deflection. திரும்ப மேலே என்ன சொன்னால் இது இங்கேயும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, galvanometer is connected in series high resistance. சரி, ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ த கரண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து என்ன ஆகுதுன்னா, த கரண்ட் பாசிங் த்ரூ த galvanometer. ஓகேங்களா? இதுக்கு வந்து again this I is equal to IG, and IG is equal to potential difference divided by total resistance. Potential difference அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அல்லது இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், தட் இஸ் நோன் as பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா galvanometerம் ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதை கன்சிடர் பண்ணுறோம். சின்ஸ் த galvanometer and high resistance are connected in series, the total resistance or effective resistance in the circuit sum of the resistance. சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, RV is equal to RG plus RH. So that from the Ohm's law formula, I is equal to V by R, that is total resistance. Therefore IG is equal to V by RG plus RH. RH is equal to rearrange பண்ணி எழுதுறப்போ V by IG minus RG அப்படின்னு சொல்கிறோம். Note that here IG is directly proportional to என்னது V அப்படின்னு சொல்கிறோம். IG is directly proportional to V. The deflection in the galvanometer is proportional to the current IG, அதை அப்படி நோட் பண்ணிக்கங்க. But current IG is proportional to the potential difference. Hence the deflection in the galvanometer will measure the potential difference. Since the resistance is of voltmeter is very large அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் the ideal voltmeter is one which has infinite resistance அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் இம்பார்ட்டன்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாஸ்ட் லைன் அன்லைன் பண்ணிக்கங்க. ஐடியல் வோல்ட்மீட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். பட் ஐடியல் அம்மீட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸு 0வாக இருக்கும்னு பார்த்தோம். பர்ஃபெக்ட்டு அம்மீட்டர், ஐடியல் அம்மீட்டர் எங்கே பார்த்தோம், இங்கே அம்மீட்டர் 0 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதை வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதாவது ஐடியல் அம்மீட்டர் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ், பட் ஐடியல் வோல்ட்மீட்டர் வந்து என்னது, ஐடியல் வோல்ட்மீட்டர் இஸ் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும், அது மேக்ஸிமமாக இருக்கும். எதுக்கு, வோல்ட்மீட்டருக்கு. பட்டு அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். த வோல்ட்மீட்டர் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் சர்க்யூட் எலமெண்ட் அக்ராஸ் விச் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டு பி மெஷர்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பொட்டன்ஷியல் இஸ் டு பி மெஷர்ட் அப்படின்னா இன் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், இப்போ டயக்ராம் உங்களுக்கு புரியுறதுக்கோசரம் சொல்லிடுறேன். ஏபி, சரியா, ஏ அண்டு பி. அப்போ ஏ இன்பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏங்கிற பாயிண்ட்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, பிங்கிற பாயிண்ட்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ இன்பிட்வீன் ஏ அண்ட் பி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றத என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட்டு அதை படிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த ஐடியல் வோல்ட்மீட்டர் ஹேஸ் இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு, இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ரேஞ்ச் வோல்ட்மீட்டர் n டைம்ஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு பி கனெக்டட் இன் சீரியஸ் galvanometer is RH is equal to n-1 into RG. அது ஜென்ரல் ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஓகே, இந்த லெசன் வந்து என்ன பண்ணிட்டோம், இதில் இந்த கன்வர்ஷன் ஆஃப் galvanometer இன்ட்டு அம்மீட்டரும் கன்வர்ஷன் ஆஃப் galvanometer இன்ட்டு வோல்ட்மீட்டர் ரெண்டுமே தனித்தனியாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதேமாதிரி அம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதே வோல்ட்மீட்டராக மாற்றோம்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வோல்ட்மீட்டருக்கு இன்ஃபினைட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஹை. இது அம்மீட்டருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்மால் அல்லது 0 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் ஓம்ஸ் லா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். V is equal to IR, ஓம்ஸ் லாவை பாஸ் பண்ணுறோம். அது ஏன் இங்கே ஒய் வி கன்சிடர் ஓம்ஸ் லா ஃபார்முலானா என்னது, ஸ்டடி கரண்ட் அப்ளை பண்ணுறோம். என்ன கரண்ட்டுனா
ஹியர் வி ஆர் யூஸிங் த ஸ்டெடி கரண்ட் ஃபார்ம், ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து சம்மரின்னு இருக்கு இல்லையா, இந்த சம்மரிலாம் வந்து என்ன அப்படின்னு நம்ம தியரியில் படித்தது தான். இந்த சம்மரி வந்து என்ன பண்ணுங்க, சம்மரியை கூட ஒரு நாள் டெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சரியா. இந்த சம்மரி வந்து புக்கில் இருக்குது. அதனால் ஃபேர் நோட்டில் எழுத சொன்னால் உங்களுக்கு என்ன கை வலிக்கும் பாவம் இல்லையா. ஃபேர் நோட்டே வேணாங்கிறானுங்க பசங்க. கிளாஸில் நடத்துகிறது, இப்போ கிளாஸில் ரெகுலராக போர்டில் நடத்துகிறோம். சரியா. போர்டில் நம்ம டீச் பண்ணுறோம், நீங்கள் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, இப்போ இது வரைக்கும் எத்தனை லெசன் நடத்திருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் ஃபேர் ஒர்க் நோட்டே வெளியே. பட் ஆனால் ஃபேர் ஒர்க் நோட்டே வந்து என்ன பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. சரி, இது என்ன பண்ணுறது. சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கன்வர்ஷனாக கால்வாமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் இருக்கு இல்லையா, அண்டு கன்வர்ஷனாக கால்வாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், இந்த 2 கொஷின் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃபேர் நோட்டில் எழுதிடுங்க. இது எனக்கு ஜிஎஸ் கைடில் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவன் சுறா கைடில் படி. ஆனால் மேக்ஸிமம் ஜிஎஸ் கைடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா. அதாவது ஒரு ஃபிசிக்ஸ் வேல்யூவேஷன் திடீர்னு டவுட் வருதுன்னு வச்சுக்கவே, ஒரு ஃபிசிக்ஸு வேல்யூவேஷன் சென்டரில் ஃபிசிக்ஸ் பேப்பர் திருத்துறப்போ வேல்யூவேஷன் சென்டரில் திடீர்னு ஒரு டவுட் வருது. ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபுக்கு கூட ஒரு டவுட் வருது, அல்லது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபுக்கு கூட ஒரு டவுட் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, +1 +2 அந்த புக்கு எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ் கைடை தான் ரெஃபர் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சரி மார்க் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஜிஎஸ் கைடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டல்லு, நான் ஆவரேஜ், ஓரளவுக்கு நான் மார்க் கம்மியாக தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும். சரியா. அவன்லாம் வந்து என்ன பண்ணுங்க, இது சுறா கைடு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கன்வர்ஷன் ஆஃப் கால்வாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் அந்த கொஷினும், கன்வர்ஷன் ஆஃப் கால்வாமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் அந்த 2 கொஷினும் என்ன பண்ணுங்க உங்கள் ஃபேர் ஒர்க் நோட்டில் எழுதிட்டு படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் நோட்டில் எழுதிடுறீங்க. எனக்கு வந்து 4 to 5